அண்ணா உங்க பேர் என்னங்கண்ணா? என் பேர் பாண்டியன். எத்தனை வருஷமாண்ணா இந்த கரும்பு கடை வச்சிருக்கீங்க? 15 வருஷமா ஆச்சு. ஓ சரிங்கண்ணா. உங்களுக்கு எப்படி இந்த கரும்பு கடை வைக்கணும்னு ஆசை வந்துச்சுங்க? ஒரு சின்ன தொழில் ஏதாச்சும் ஒன்று பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வந்தது. ஓ சரிங்கண்ணா. அதனால ரோட்டு ஓரமாக பண்ணிட்டு வளர்ப்பு நடத்தி. ஓ சரிங்கண்ணா சரிங்கண்ணா. உங்க சொந்த ஊருங்கண்ணா? அந்த ஒரு திருநெல்வேலி. ஓ சரிங்கண்ணா சரிங்கண்ணா. இப்போ ஒருத்தங்க கரும்பு கடை ஆரம்பிக்கணும்னா எவ்வளோ முதலீடு வேணுங்கண்ணா? 70,000 ரூபா முதலீடு வேணும். திரும்ப மற்றவங்களுக்கு அதுவும் ஃபுல் டைம் ஓடாது. ஓ சரிங்கண்ணா. ஒரு வெயில் காலம் சீசனுக்கு மட்டும் ஒரு 4 மாதம் மட்டும் ஓரளவுக்கு சம்பளம் கிடைக்கிற லெவலுக்கு இருக்கும். மற்ற நேரங்களில் மழை நேரங்களில் சம்பளம் கிடைக்காது. சாப்பாடு கூட உடனே கிடைக்கும். ஓ சரிங்கண்ணா. இப்போது அந்த கரும்பு ஜூஸ் கடையினா கரும்பு தான் உங்களுக்கு முக்கியமாக வேணும். அது விலை வந்து எப்பவும் ஒரே மாதிரி இருக்குங்களா இல்லை ஏறி இறங்கிட்டு இருக்குங்களா? விலை வந்து வியாபாரி கொண்டு போடுறது தான். ஓ சரிங்கண்ணா. அங்கேருந்து கோவிலேருந்து கொண்டு போய் இறக்கிடுவாங்க. நம்ம எப்போ வேணாலும் நம்ம வேணுங்கிற கரும்பை வாங்கிடலாம். ஓ சரிங்கண்ணா. விலையெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குங்களா? ரேட்டு ஒரே ரேட்டு தான் போட்டு வைப்போம். அது ஏறுற இறங்குறதால இருக்கு. வேறு இறங்குறது கிடையாது. ஓ சரிங்கண்ணா. முதல் ஆரம்பத்தில் விலை கம்மியாக இருந்தது. இப்போ நாள் போக கிலோ 20 ரூபா ரேட்டுக்கு வந்துடும். இப்போ இந்த செவனப்பு, கொக்கோ கோலா இந்த மாதிரியெல்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு. மக்கள் இது வாங்க மாட்டுறாங்க. அதை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க? அது வந்து உடம்புக்கு கேடானது. இது உடம்புக்கு நன்மையானது. அதாவது மஞ்சள் காமால மற்ற நோய்களுக்கு இது கட்டுப்படுத்தும். ஓ சரிங்க. கொக்கோ கோலா இந்த ஐட்டங்கள் வந்து நோயை உற்பத்தி பண்ணும். இப்போது நிறைய பேர் சொந்தமாக தொழில் தொடங்குறதுக்கு பயப்பட்டுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்னென்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? சொல்லுன்னா நெஞ்சு தைரியம் தான் எல்லாத்துக்கும். யார் வேணால் தொழில் செய்யலாம். யார் வேணாலும் பண்ணலாம். இந்த தொழில் பண்ணால் நம்ம வெட்டிக்காங்களாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் வரும். சரிங்க. வந்தால் எந்த தொழில் பண்ணாலும் வெற்றியோட. சரிண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. அப்புறம் உங்களுக்கு ஒரு சுமாராக வியாபாரம் நடந்தால் எவ்வளோ வருங்க? ஒரு நல்லா வியாபாரம் போச்சுன்னா எவ்வளோ வருங்க? அது மட்டும். நல்லா வியாபாரம் போச்சுன்னா ஒரு நாளைக்கு 1000 1500 ரூபா வரைக்கும் கிடைக்கிறது. சரிங்கண்ணா. ஆனால் இப்போதைக்கு தட்டுமே 1500 ரூபாய்க்கு கூட வியாபாரம் ஆகலை. ஓ சரிங்க. மொத்தத்துக்கு எல்லாம் முதலீடு போட்டு அந்த அளவுக்கு ஆகலை. இன்னும் ஒரு மாதம் போச்சுன்னா ஒரு அளவுக்கு வந்தாலும் வரலாம். சரிண்ணா. அப்புறம் இந்த மிஷின் எல்லாம் எங்கண்ணா வாங்குவீங்க? இப்போ கோயம்புத்தூரில் தான் வாங்குவோம். கோயம்புத்தூர்லேயே கிடைக்குதுங்களா? எல்லா ஐட்டமும் கிடைக்கும். இப்போது தமிழ்நாட்டில் வேறு பக்கம் இருக்கவங்களாம் எங்கே வாங்கிக்கலாம்? அவங்க ஊர்லேயும் கிடைக்குங்களா? மதுரையில் கிடைக்குது. மதுரை, சென்னை, திருநெல்வேலியில் கிடைக்குது. திருநெல்வேலியில் கிடைக்குதுங்க. ஓ சரிண்ணா. நன்றிண்ணா. மிஷின் எவ்வளோண்ணா வரும்? அதான் 70,000 ரூபா. 70,000 ரூபா. 70 ரூபா. நம்மளுக்கு முதலீடுனா புதுசாக போனால் வாங்கினா 70,000 ரூபா வரும். ஓ சூப்பர்ண்ணா. செகண்டாக வாங்கினா 40லேருந்து 50 60 வரைக்கும் வாங்கணும். ஆமாண்ணா. இந்த மிஷின் வந்து இப்போது கரண்டெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க? கரண்ட் ஜென்ரேட்டர் தான். ஜென்ரேட்டருங்களா? ஜென்ரேட்டர். ஓ சரிங்கண்ணா சரிண்ணா. இந்த டீசல் பெட்ரோலுங்களா இல்லை? இது சீமெண்ணையில் ஓடும், பெட்ரோலில் ஓடும். ஓ சூப்பர்ண்ணா சூப்பர். சீமெண்ணையில் ஓடும், எல்லாம் பெட்ரோலில் ஓடும். டீசலுக்கு ஓடாது. ஓகேண்ணா ஓகேண்ணா. ரொம்ப பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. யாராவது தொழில் தொடங்குறதுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கண்ணா? அவங்க நல்லா என்ன அவங்க நெஞ்சு தைரியம், யாராக இருந்தாலும் தைரியம் தான் முக்கியம். ஓ சரிண்ணா. எந்த தொழில் பண்ணணுங்கிற எண்ணம் வருதோ தைரியமாக பண்ணால் வெற்றிக்காங்களாம். நன்றிண்ணா நன்றிண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா.